சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதியினுடைய வாக்காளர்கள் நிலவரம் எண்ணிக்கை இவை. எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கெங்கவல்லி தொகுதியில் 2,34,154 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 2,11,580 பேர் தற்பொழுது அங்கு வாக்காளர்களாக உள்ளனர். 22,571 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீக்கி உள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ளது தகவலாக இவை இருக்கிறது. கெங்கவல்லி தொகுதியில் 22,571 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நீக்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியினுடைய வாக்காளர்கள் விவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பு அங்கு 2,45,655 பேர் ஆத்தூர் தொகுதியில் வாக்காளர்களாக இருந்தனர். தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டதில் 25,087 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது. ஆத்தூர் தொகுதியில் தற்பொழுது ஆத்தூர் தொகுதியினுடைய வாக்காளர்கள் 2,20,568 பேர் என வரைவு வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியினுடைய நிலவரம் இவை. தமிழகத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 தொகுதியில் தான் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதாவது பழங்குடியினருக்கான தொகுதி. அதில் ஏற்காடு ஏற்கனவே சேந்தமங்கலம், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி. அதற்கு அடுத்தபடியாக ஏற்காடு மாவட்டத்திற்கு அதாவது சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட ஏற்காடு தொகுதி அங்கு தனி தொகுதியாக உள்ளது. அந்த தொகுதியினுடைய வாக்காளர்கள் விவரங்கள் இவை. எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஏற்காடு தொகுதியில் 2,87,642 பேர் அங்கு வாக்காளர்களாக இருந்தனர். அங்கு எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 23,918 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. இப்பொழுது 2,63,724 பேர் அங்கு வாக்களிக்கலாம், இவர்கள்தான் வாக்காளர்கள் என தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓமலூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் விவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பாக ஓமலூர் தொகுதியில் 3,06,130 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 20,897 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது 2,85,233 பேர் அங்கு வாக்காளர்கள் என ஓமலூர் தொகுதியில் தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மேட்டூர் தொகுதியினுடைய வாக்காளர் விவரங்கள் இவை. எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மேட்டூர் தொகுதியில் 2,82,129 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அந்த தொகுதியில் மேட்டூர் தொகுதியில் 36,533 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிட்டனர். தற்பொழுது 2,45,596 பேர் வாக்காளர்கள் என வரைவு வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட எடப்பாடி தொகுதி இதுவும் ஒரு விஐபி தொகுதியாகும். கிட்டத்தட்ட 3 முறை இந்த தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்பொழுது எடப்பாடி தொகுதியினுடைய வாக்காளர்கள் விவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பு எடப்பாடி தொகுதியில் 2,93,749 பேர் வாக்காளர்களாக இருந்தனர் எடப்பாடி தொகுதியில். தற்பொழுது அங்கு எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 26,375 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர். தற்பொழுது 2,67,374 பேர் எடப்பாடி தொகுதியில் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட சங்ககிரி தொகுதியினுடைய வாக்காளர் விவரங்கள் இவை. எஸ்ஐஆர் பணிகள் சங்ககிரி தொகுதியில் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாக 2,75,901 பேர் அங்கு வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 24,035 பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. 24,035 பேரை சங்ககிரி தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. தற்பொழுது சங்ககிரி தொகுதியில் 2,51,866 பேர் வாக்காளர்கள் என தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு கண்டறிந்துள்ளது. சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட சேலம் மேற்கு தொகுதி வாக்காளர்கள் விவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பாக சேலம் மேற்கு தொகுதியில் 3,08,892 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். அதில் அந்த எஸ்ஐஆர் பணிகள் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட பிறகு
வாக்காளர் பட்டியலிலிருந்து 64,951 பேரை வந்து தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. தற்பொழுது 2,43,941 பேர் வந்து அங்கு வாக்காளர்களாக வாக்காளர் பட்டியலில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள சேலம் வடக்கு தொகுதி வாக்காளர்கள் விவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பு சேலம் வடக்கு தொகுதியில் 2,73,971 பேர் வந்து வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 49,548 பேரை அதாவது தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது வாக்காளர் பட்டியலில் இருந்து. தற்பொழுது 2,24,423 பேர் வாக்காளர்கள் என சேலம் வடக்கு தொகுதியில் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் சேலம் தெற்கு தொகுதி வாக்காளர்கள் விவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பாக சேலம் தெற்கு தொகுதியில் 2,56,166 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 42,838 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுவிட்டனர். தற்பொழுது சேலம் தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர்கள் 2,13,328. இந்த தகவலை வரைவு வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட வீரபாண்டி தொகுதி வாக்காளர்கள் விவரங்கள் இவை. எஸ்ஐஆருக்கு முன்பு சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் 2,66,148 வாக்காளர்கள் இருந்தனர். அங்கு தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 25,676 பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. தற்பொழுது வீரபாண்டி தொகுதியில் 2,40,472 பேர் வாக்காளர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.